Good evening. Today we'll see a new chapter in genetics, that is molecular basis of inheritance. Okay. The DNA and the RNA world. In 1953, James Watson and Francis Crick included an elegant double helical model for the structure of deoxyribonucleic acid or DNA. Okay, can anyone tell me what is this deoxyribonucleic acid? Any idea? Sure, okay. DNA structure? இதெல்லாம் நான் கேட்குறேன் ஸ்ட்ரக்சர் கெமிக்கலி ஓகே இது வந்து 1C ரைட் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 இங்கே வந்து 5 கார்பன் ஓகே இங்கே 2 கார்பனில் OH இருக்கணும் இது OH இருக்கணும் and இங்கே வந்து ஒரு நியூக்ளியோடைடு அட்டாச் ஆயிருக்கணும் நியூக்ளியோடைடு இன் சென்ஸ் சாரி ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னா அடினைன் குவானைன் எனிதிங் லைக் தட் அண்ட் இங்கே வந்து ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கணும் ஓகே இது என்ன சொல்கிறாங்க டிஆக்சி என்ன ஆகும்னா செகண்ட் கார்பன் இருக்க O வந்து it will go away so only remaining வந்து H மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து டிஆக்சி ஓகேவா ரைபோ அப்படின்னா சுகரை குறிக்கிறது ரைபோ சுகர் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா ஒரு நைட்ரோஜனஸ் பேஸை குறிக்கும் ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர் டிஎன்ஏ அண்ட் இப்போ இங்கே வந்து அடினைன் இருந்துச்சு அப்படின்னா இது அடினோசைன் இதே வந்து குவானைன் இருந்துச்சுன்னா எனி நியூக்ளியோடைடு வந்து இட் கேன் பி தேர் ஓகே ஸோ டிஎன்ஏ இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் 1 பென்டோ சுகர் அண்ட் தென் 1 phosphate and 1 nitrogenous base சரியா the number of nucleotides or base pairs present in the DNA determines its length the nucleotides na யாரை சொல்றாங்க the base pair nitrogenous base pair அப்படி இல்லனா இன்னொரு யாரு பென்டோ சுகர் and then what else phosphate group இந்த மூணு பேரை பொறுத்து தான் வந்து அதோட DNA ஓட length வந்து இருக்கும் and hereditary information is encoded in DNA and reproduced in all cells of the body that is DNA replication. Genetic material is that substance which controls the inheritance of traits from one generation to another generation. So genetic material அப்படினா what is that? It is been inherited from our parents. இப்போ நீ இருக்க அப்படினா அந்த characters எல்லாம் பாதி வந்து உன்னோட பேரண்ட்ஸ்ல தான் வந்திருக்கும் அது வந்து யார் மூலம் வந்தது ஜெனடிக் மெட்டீரியல் த்ரூ டிஎன்ஏ ஒன்லி ஓகே இப்போ ஒரு ஜெனடிக் டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னா அது சில கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த ரூல்ஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணால் அது வந்து ஜெனடிக் மெட்டீரியல் ஓகே பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் வந்து நம்ம வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக வந்து வி வேர் கன்சிடரிங் இட் பட் சர்டன் ரீசன்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம டிஎன்ஏ வந்து இது பண்ண வச்சோம் ஏன் அப்படின்னா வில் see here ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் இட் செல்ஃப் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இட் ஷுட் பி ரெப்ளிகேட் பை இட் செல்ஃப் யாராச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் வந்து ரெப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னு கிடையாது அவங்களாவே தன்னந்தனி ஆட்டோவாக இருக்கணும் இட் ஷுட் பி ஸ்டேபிள் போத் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி இது வந்து ஆர்என்ஏல வந்து இந்த பாயிண்ட் வந்து இல்லை ஸோ ஆர்என்ஏ வேர் நாட் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிள் okay and then it provide a scope for slow changes which is required for evolution டக்கு changes இருந்துட்டே இருக்க கூடாது இப்போ பேரண்ட்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஆஃப்ஸ்பிரிங் வந்து லைட்டான சேஞ்ச் தான் இருக்கும் அப்பதான் வந்து we can tell evolution வந்து எப்படி பரிமாண வளர்ச்சி வந்து எப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு and then it should be able to express in the form of Mendelian characters இதெல்லாம் fulfill பண்ணா அது வந்து ஒரு genetic material okay evidence that DNA can transform bacteria. The discovery of the genetic role of DNA began with the research by Frederick Griffith in 1928. Griffith worked with two strains of bacteria, one pathogenic and another is harmless. When he mixed heat killed remains of the pathogenic strain with living cells of the harmless strain. Some living strains became pathogenic. Okay, before reading this, okay, we'll write it here. Rendu strain வந்து he took S strain and R strain. சரியா? இந்த S strain எப்படி இருந்தாங்கன்னா they were smooth.
ஸ்மூத்தாக இருந்தாங்க. ஆனால் ஆர் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரகடாக இருந்தாங்க, இர்ரெகுலர் ஷேப், ரஃப்பாக இருந்தாங்க. இந்த ஸ்மூத்னஸ் ஏன் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்து பிகாஸ் ஆஃப் த மியூக்கஸ் சரவுண்ட் பண்ணனால இந்த எஸ்ட்ரெயினோட இது வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நாட் சரவுண்டட்னால தேவர் ரஃப். இவங்க ஸ்மூத்தாக இருக்கனால தேவர் விருலண்ட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் விருலண்ட்? எனி ஐடியா? டேஞ்சரஸாக இருந்தாங்க, இன்ஃபெக்ஷியஸாக இருந்தாங்க. சரியா? விருலண்ட் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வந்து என்னதான் ஸ்மூத்தாக இருந்தாலுமே தேவர் விருலண்ட். பட் இவங்க வந்து ரஃபாக இருந்தாலுமே தேவர் நான் விருலண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயினை நம்ம மைஸ்க்கு கொடுத்த உடனே மைஸ் டைடு. ஏன் அப்படின்னா சின்ஸ் இட் ஹேஸ் திஸ் விருலண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தெம். அண்ட் வேறஸ் ஆர் ஸ்ட்ரெயின் என்ன ஆச்சு அப்படின்னா இட் சர்வைவ்டு. ஏன்னா வந்து ஆர் ஸ்ட்ரெயினில் வந்து எந்த விருலண்ட் கேரக்டர்ஸும் வந்து இல்லை. ஸோ வந்து இட் சர்வைவ்டு. அண்ட் ஓகே, அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா எஸ்ட்ரெயினை வந்து இப்போ எஸ்ட்ரெயினை யார் விருலண்டாக இருந்தாங்கல்ல, அதை வாட் ஹீட் டிட், ஹீட் கில் பண்ணிட்டாரு. நல்லா ஹீட் பண்ணி அந்த உள்ள இருக்க ஆர்கானிசம் வந்து கில் பண்ணிட்டாரு. ஓகேவா? கில் பண்ணிட்டு இப்போ மைஸ்குள்ள ஹீ இன்ஜெக்டட். மைஸ் வந்து சர்வைவ்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹி கில் த ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன்சைட் த ஸ்ட்ரெயின். நல்லா ஹீட் கில் பண்ணிட்டாரு. ஆனால் இதே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயினில் இருக்க ஹீட் கில் பண்ண அந்த ஸ்ட்ரெயினும் ப்ளஸ் ஆர் ஸ்ட்ரெயினை வந்து ஆட் பண்ணார். ஆர் ஸ்ட்ரெயின் வந்து லைவாக இருக்குது. ஓகேவா? அப்போ கொடுக்கும் போது மைஸ்க்கு வென் ஹீ கேவ் மைஸ் வந்து டைட். ஏன் என்ன இதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஈவன் தோ த ஸ்ட்ரெயின் ஹேஸ் பீன் கில் it transformed some genetic characters of it to the live R strain so that the mice died. Okay, understood? We'll see. First வெறும் எஸ்ட்ரெயினை மட்டும் விருல்டாக இருக்கிறதுக்கு மவுஸ் டைஸ். ஆரை வந்து கொடுத்துருக்காரு நான் விருல்டு, இட் டசன்ட் டை. இப்போது வெறும் ஸ்ட்ரெயினை மட்டும் ஹீட் பண்ணி கொடுத்துருக்காரு, அப்போ வந்து மைஸ் டின் டைடு. பட் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டெட் ஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் கொடுக்கும் போது மைஸ் வந்து டைடு. அப்போ so this must be due to the transfer of genetic material. However, he was not able to define the biochemical nature of genetic material from his experiments. Later work by Oswald Avery and others identified the transformation substances as DNA. அவருக்கு வந்து ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆச்சே தவிர என்ன அப்படின்னு he was not clear about that. But later தான் இந்த சயின்டிஸ்ட் ஆஸ்வல்ட் வந்து தான் DNA அப்படின்னா கண்டுபிடிச்சாரு. Evidence that viral DNA can program cells. எப்படின்னு பார்ப்போம். More evidence for DNA as a genetic material came from the studies of viruses that infect bacteria. Virus that infect bacteria, what we call them? Yes, very good. Bacteriophage. So அதில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. Such viruses called as bacteriophages are widely used in the molecular research, genetic research. In 1952, Alfred Hershey and Martha Chase showed that DNA is the genetic material of the bacteriophage known as T2. So என்ன பண்ணாங்க, இந்த வைரஸ்ல இருக்க genetic material வந்து DNA அப்படின்னு சொல்லிட்டு they found. We'll see the experiment. The experiment began with the culturing of viruses in two types of medium. Okay, என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ இது வந்து A வைரஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து A வைரஸ், இது வந்து B வைரஸ். சரியா? இந்த வைரஸில் வந்து இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து பாஸ்பரஸ் கண்டெய்னிங் மீடியம், இது வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் மீடியம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து வைரஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு, வைரஸ் க்ரோத் ஆயிருக்கு, ரெண்டுத்துலையுமே ஆயிருக்கு. ஓகேவா? ஆயிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஏன் வைரஸ் க்ரோத் ஆயிருக்குன்னா இப்போது டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப், இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் தென் வாட் இஸ் ரைபோ சுகர் அண்ட் அ nitrogenous base. Since இது பாஸ்பரஸ்னால DNA needed phosphate in it, so இதில் வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் அப்படியே வைஸ் வர்சா. என்ன வைஸ் வர்சா அப்படின்னா இதில் வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் மீடியம். ஸோ இதில் வந்து புரோட்டீன் தான் வந்து இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு புரோட்டீன் தேவைக்கு வந்து சல்ஃபர் வந்து தேவைப்படுது. ஸோ திஸ் வாஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் பை ஹிம். ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா லேட்டர் தே அப்சர்வ், ஓகே ஃப்ரம் வேர் one set of viruses was cultured in a radioactive phosphorus, that is this one, whereas another set was cultured in the medium of radioactive sulfur,
this one, and they observed that the first set of viruses consisted of the radioactive DNA but not the radioactive protein. ஏன் அப்படின்னா ஒரு புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றதுக்கு நமக்கு பாஸ்பேட் தேவை கிடையாது, சல்ஃபர் தான் தேவை. ஆனா DNA சிந்தசைஸ் பண்றதுக்கு we need phosphate, அதனால phosphate. And this because DNA is a phosphorus based compound while protein is not. And the later set of viruses B consisted of the radioactive protein but not the DNA. Since why? It doesn't need sulfur for DNA. The host for the infection was E. coli bacteria. The viruses were allowed to infect bacteria by removing the viral coats through a number of blending centrifugation. Okay, இது வந்து இது என்ன பண்ணியிருக்காரு மீதியை வந்து ஓகே இது வந்து பாக்டீரியோஃபேஜ், இது வந்து ஈகோலை. ஈகோலைக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னா பாக்டீரியோஃபேஜை இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பாக்டீரியோஃபேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் என்டர் ஆகுது, அவங்களோட ப்ரோட்டீன் கோட் வந்து வெளியவே நின்றுட்டு. ஸோ ரெண்டுத்துலேயும் இது வந்து என்னது எஸ், இது வந்து பாஸ்பேட். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு அண்ட் தென் பிளெண்ட் பண்ணுறாங்க. பிளெண்டிங் அப்படின்னா மிக்சிங் and the last is centrifugation. Centrifugation அப்படின்னா என்னது? Any idea of centrifugation? Centrifugation என்னது? ஓகே, அது சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிவைஸ். சரி, அந்த டிவைஸில் வந்து இப்போ ரெண்டு லிக்விட் இப்போ இதுதான் ஒரு டெஸ்ட் டியூப் அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் லிக்விடை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எது எந்த லிக்விட் நமக்கு பிரித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபியூஜில் வச்சோம் அப்படின்னா தனித்தனியாக ஆக்கிடும் ரெண்டு லிக்விட். எந்த லிக்விட் வந்து ஆஃப் ஹையர் மாலிகுலர் வெயிட்டோ அது கீழே போயிடும், லோவர் மாலிகுலர் வெயிட் வந்து மேலே வந்துடும். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூஜ். அப்போ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? நோ ரேடியோஆக்டிவ் டிடெக்டட் இன் திஸ் செல்ஸ். ஸோ எந்த ரேடியோஆக்டிவ் செல்ஸுமே இல்லை இன் சல்ஃபர் கண்டெய்னிங் மீடியம். பட் அதுதான். அண்ட் வேறஸ் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா தே டிடெக்டட் த பாஸ்பேட் பிகாஸ் டிஎன்ஏ நீட்ஸ் பாஸ்பேட் ஃபார் ஃபார்மேஷன். தட்ஸ் வை. அண்ட் இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, அடுத்து the DNA. Deoxyribonucleic acid acts as a genetic material in most organisms. It is a long polymer of deoxyribonucleotides and the number of nucleotides or base pairs present in the DNA determines its length. Already we saw this, and some of the examples given for E. coli it is 4.6 10 to the power 6 base pair, and bacteriophage it is 5000, and whereas lambda phage it is also a kind of a virus da. Same like bacteriophage. And human beings la vandu ivlo base pairs vandu irukanga. It is known that DNA is a polymer of nucleotides each consisting of a nitrogenous base and a pentose sugar and a phosphate group. We all know that. Okay, a pentose sugar vandu it is a two type of sugar. Idhe vandu ribose sugar vanduchna it is an RNA. அப்போ deoxyribose அப்படின்னா DNA. எப்போ நான் இப்போ இந்த சொன்னல இந்த OH இந்த O போயிடும் அப்படின்னு சொல்லு, O போயிடுச்சு அப்படின்னா அது வந்து DNA, O இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைபோஸ், தட் இஸ் RNA. அடுத்து வந்து it should have a nitrogenous base. and என்னெல்லாம் இருக்கலாம்? two kind of thing. one வந்து purine and pyrimidines. Purineல வந்து we have adenine and guanine, pyrimidine cytosine, uracil and thiamine. Okay, அடுத்து phosphate group வந்து a nucleotide is formed when a phosphate group is linked to an OH 5 dash of OH. 5 அப்படின்னா corners 5 primes 3 primes சொன்னோம்ல of a nucleoside through a phosphoester linkage. இது என்ன phosphoester linkage? சரி, இப்போ இதுதான் வந்து இப்போ இங்கே வந்து அடினைன் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து O, இது வந்து H, இது வந்து OH தான் இருக்கும், OH. இங்கே வந்து பென்டோஸ் இருக்குல்ல, பாஸ்பேட் இதாகுதுல்ல, இதுதான் வந்து பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். ஓகே, இங்கேருந்து P கனெக்ட் பண்ணுறது தான் வந்து we call it as பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். the DNA பார்த்துட்டோம்ல இது. ஓகே, என்ன திருப்பி வந்ததே வருது. Okay, we will see the difference between RNA and DNA. DNA is a sugar moiety is the deoxyribose and இங்கே வந்து it is a ribose only. And basis pair இது ரொம்ப important. என்ன அப்படின்னா DNA ல வந்து uracil இருக்காது, uracil பதில் thiamine. But இங்கே thiamineக்கு பதில்
யூராசில் தான் இருக்கும், பட் ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அண்ட் இங்கே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ சின்ஸ் தே ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சரலாக வந்து ஸ்டேபிளாக கிடையாது. And then obey Starkov's law, but this doesn't obey. And bases are not modified, bases are modified, and it is stable and not hydrolyzed easily. But இங்கே வந்து unstable தான். And the DNA content is constant in all the cells except during cell division. இங்கே வந்து அவங்க வந்து stable கிடையாதுன்னு சொல்றாங்க. So it varies from cell to cell. The time of DNA is comparatively high, and இங்கே வந்து it is short lived. No natural DNA is a catalytic, but RNA வந்து catalytic-ஆ வந்து சில டைம் work ஆகுது. Catalytic in sense which speeds up the reaction. அவங்க stable ஏன் இல்லை அப்படின்னா அவங்க genetic material வேலை மட்டும் பார்க்காம they also been doing other works like catalytic, transfer பண்ணுவாங்க, mRNA, messenger RNA, transfer RNA இதெல்லாம் வேலைலாம் பண்ணுறதுனால they have been not considered as stable. And present in the nucleus, mitochondria and chloroplast. Present extra எங்க ribosomes and cytosol வந்து எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க. அடுத்து வந்து சென்ட்ரல் டாக்மா. இந்த சென்ட்ரல் டாக்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லிவிங் பீயிங்கில். ஏன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் டாக்மா தான் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து சர்வைவாக உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த சென்ட்ரல் டாக்மா தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வில் கன்வெர்ட் இன்டு ஆர்என்ஏ. அதுதான் we call them as transcription. உடனே டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ மாறிடாது. டிஎன்ஏ போய் மல்டிப்ளை ஆகணும். டிஎன்ஏ themselves multiply, that is replication. அதுக்கப்புறமா தான் they will form the RNA and later they will form synthesis of protein, that is known as translation. DNA-லேருந்து RNA transcription, RNA-லேருந்து translation. சில ஆர்கானிசம்ஸில் வந்து இது வந்து வைஸ் வர்சாவாக நடக்கும். RNA-லேருந்து DNA ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டே சொல்லுவோம். ஸோ அதுக்கு சென்ட்ரல் டாக்மா வந்து ரிவர்ஸ் சென்ட்ரல் டாக்மான்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? Central dogma of molecular biology states that there is a one-way or unidirectional flow of information. Unidirectional only one way. And from master DNA copy to working copy RNA, from working copy RNA to polypeptide proteins. So DNA to mRNA we call them as transcription. mRNA to polypeptide or protein is known as translation. Okay, and all the same. Next is replication of DNA. Watson and Crick also proposed a scheme for DNA replication. In this, two strands of DNA helix would separate as a template for the synthesis of new complementary strand. Okay, இப்போ இதுதான் வந்து இப்போ இதுதான் வந்து பேரண்ட் டிஎன்ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த பேரண்ட் டிஎன்ஏ 2 டிஎன்ஏ இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகும்போது இங்கே ஒரு பேரண்ட்டும் இங்கே ஒரு பேரண்ட், இதுதான் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போ இதான் 2 காம்பினேஷன். ஓகே, படிப்போம் பாரு. act as a template. Act as a template na onnu vandu template act agudhu for the synthesis of new complementary strand. After the completion of replication, each DNA molecule would have one parental and one newly synthesized. Oh, red color vandu parent, white vandu newly synthesized. This scheme of DNA replication was termed as semi conservative. Semi na paadiya odaidilla, paadi poranal semi conservative model abdina they named it. And they also conducted some experiments, that is Matthew Melson and Franklin Stahl experiment. We'll see what is that. Okay, first enna பண்ணுவாங்க அப்படினா they grow E. coli in a medium containing ஒரு இப்போ வந்து ஒரு அதே டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து E. coli grow பண்ண வச்சுட்டாங்க. E. coli grow பண்ண வச்சிட்ட பிறகு அதுக்குள்ளே என்ன அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அமோனியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நைட்ரோஜன் வந்து ஹை ஐசோடோப்பாக இருக்காங்க, ஹெவி ஐசோடோப்பாக ஆட் பண்ணுறாங்க. ஆனால் நார்மலாக இப்போ ஏன் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் தேர் சிந்தசிஸ்க்கு வந்து இதை ஆட் பண்ணணும். இதே வந்து நார்மலாக ஈக்குவலில் இருக்கிறது வந்து நார்மலான ஐசோடோப் ஆஃப் நைட்ரோஜன். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலி தே ஆர் ஆடிங் ஹெவி நைட்ரோஜன். ஆட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். As the only nitrogen source for the many generation, the resultant was that NH was incorporated in the newly synthesized DNA. And this heavy DNA molecules could be distinguished from the normal by centrifugation. Okay, இப்போ first E. coli போடும்போது அவங்க கிட்ட நார்மலான N14 தான் இருக்கும் அந்த நைட்ரோஜன். இதே நம்ம அடிஷ்னலாக நைட்ரோஜன் 15 போடும்போது இதோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் வந்து நைட்ரோஜன் 15 ஐசோடோப் தான் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னா எது நைட்ரோஜன் 14 எது நைட்ரோஜன் 15 அப்படின்னு we can find them.
இதை என்ன பண்ணாங்க திருப்பி then they transferred the cells. Okay, see the generation 1ல வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு இதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டானா 20 minutes வந்து சென்ட்ரிஃபியூஜ் டைம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜென்ரேஷன் 1ல் N15 வந்திருக்கு, N14 காம்பினேஷனில் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஹைப்ரிடாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஹைப்ரிட் அப்படின்னா 2 காம்பினேஷன். அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் இன்னும் ஒரு 40 minutes வச்சதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 பியூர் வருது, இன்னொரு 2 ஹைப்ரிட் வந்து இட் கேம். ஓகே, இதில் என்ன ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா வாட் தே ப்ரூவ்ட், எனி ஐடியா வாட் தே ப்ரூவ்ட்? We'll see. The results, the first generation வந்து N15 had a heavy DNA. Second generation வந்து intermediate இருந்துச்சு, ஒரிஜினலுமே இருந்துச்சு. Third generation வந்து both intermediate and light DNA were synthesized. Conclusion, E. coli separate the DNA using semi-conservative replication. Enzymes for DNA replication. DNA dependent DNA polymerase. Polymerase அப்படினா என்னது? Future doctors. Okay. Okay, polymerase. What is the work of polymerase? Yes, very good, to multiply. So we'll see its main enzymes which uses a DNA template to catalyze the polymerization of deoxyribonucleotides. Sorry, deoxynucleotides. There are in prokaryotes 3 type of DNA polymerase are there, 1, 2 and 3. In eukaryotes 5 type of DNA polymerase. These enzymes also help in removing mismatched nucleotide by mechanism called as proof reading. என்ன mismatch ஆகும், என்ன nucleotide mismatch ஆகும், any idea? இப்போ காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் அப்படின்னா என்னது, இப்போ இந்த டிஎன்ஏல வந்து AUGC அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகிறது எப்படி ஆகணும், அடினைனுக்கு யார் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர், தைமின். யுராசில் வராது. ஓகே ஃபைன், யுராசிலுக்கு சாரி குவானைனுக்கு சைட்டோசின், சைட்டோசினுக்கு குவானைன். ஸோ இந்த மாதிரி பேஸ் பேரில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இது தப்பா, இந்த அடினைனுக்கு பதில் இவங்க வந்து குவானைன் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும், இந்த பாலிமரேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அது பேர் தான் வந்து we call them as proof reading. ஹெலிகேசஸ் அப்படின்னா they will untwist the double helix at the replication fork. இப்போ replication fork என்னது, replicate தனித்தனியாக ஆவாங்க, அதை வந்து செப்பரேட் பண்ணுறது வேலை இந்த ஹெலிக்ஸோட வேலையாக இருக்குது. And then single strand binding protein bind to stabilize single stranded DNA. Single strand நியூவாக ஃபார்ம் ஆகிற DNA. And then topoisomerase relieves the strains caused by the tight twisting ahead of the replication fork by breaking, swilling and then rejoining the DNA transfer. கட் பண்ணோம் திருப்பியும் வந்து ஜாயின் பண்ணுற வேலையோட இதுதான் வந்து topoisomerase என்சைமோட ஒர்க்காக இருக்குது. Process of DNA replication. In a long DNA molecule, replication takes place within a small opening of the DNA helix known as replication fork. இதுதான் நம்ம replication fork சொல்லுவோம். இந்த இடம் வந்து பிரியுதுல, ஒரே DNA வந்துட்டு இன்னொரு புது DNA ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து we call them as replication fork. The enzyme catalyzes in one direction only, due to which one strand replication is continuous, called as leading strand. Okay, என்ன ஆகுது அப்படின்னா ஒரு strand தான் அவங்க continuousன்னு சொல்றாங்க, இந்த சைடு மட்டும் தான் continuous, இங்க வந்து continuous இல்லை. You can see so many arrow marks together, right? இங்க வந்து continuous இல்லை, பட் இங்க வந்து continuous-ஆ இருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஆகுவாங்க, இப்போ வந்து அடுத்து வந்து செப்பரேட் ஆகும், கொஞ்சம் சின்னதாக தான் ஆகும். தட் இஸ் 3' to 5'. இங்கே வந்து 5' to 3'. இப்போ அடுத்து இன்னொன்று ஃபார்ம் பண்ணணும் அவங்க, அது வந்து 5' and 3'. அடுத்து இங்கே வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, 5'உம் 3'உம். என்ன அப்படின்னா 3' வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுவாங்க, ஆனால் இந்த 5' வந்து எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா 5' to 3' இருந்துச்சு அப்படின்னா அகெயின் தேல் ஃபார்ம் 5' to 3' தான், because